ஆனா நீங்க வந்து சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த எந்த வீடியோ, எந்த ஒன் ஷாட் வீடியோவை நீங்க பாக்குறீங்க? பிகாஸ் ஒரு சில பேர் உட்காந்து பார்ப்பாங்க ஒரு ஒன் ஷாட் வீடியோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தொடங்கிட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அடுத்த நாள் டெஸ்டா இருக்கு. அவர் நிறைய பேர் என்சிஆர்டில ஈவன் பயாலஜியா கூட இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், அதுல கூடிய எக்ஸசைஸா நம்ம போட்டே பார்க்க மாட்டோம்டா. கான்செப்ட் படிக்கிறோமா, கான்செப்ட் நமக்கு கிளியரா இருக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றோமா, மெட்டீரியல்ல சால்வ் பண்றோமா, அது போதும் நினைப்பாங்க. இல்ல. ஹலோ லேர்னர்ஸ், திஸ் இஸ் யுவர் RR மேம், பிசிக்ஸ் மாஸ்டர் டீச்சர் அட் வேதாந்த். இன்னைக்கு நாம 5 steps கொண்டு வந்திருக்கேன். ஓகே, 5 steps strategy to learn physics, chemistry, biology subject. அப்ப பிசிபிய நல்லா படிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத ஒரு 5 வழிகளா, ஒரு 5 ஸ்டெப்ஸா நான் உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ரைட், முன்னாடி நம்மளோட வேதாந்து சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் 2026 எக்ஸாம் நீங்க கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு தேவையான கண்டென்ட், கிளாரிட்டி, நல்ல குவாலிட்டியான கண்டென்ட். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நிறைய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, இது எல்லாமே நமக்கு மேரத்தான் வழியாகவும், லைவ் செஷன்ஸ் வழியாகவும், ரெக்கார்டிங்ஸ் வழியாகவும், ஷார்ட்ஸ் வழியாகவும் கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். 100% நம்மளோட யூடியூப் சேனல்ல நீங்க ஃப்ரீயா எல்லா கண்டென்ட்டும் வாட்ச் பண்ணி 2026 ஈஸியா கிராக் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களும் இதுல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் போலாமா? என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்றோம் இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை ஈஸியா லேர்ன் பண்றதுக்கு பார்ப்போம். தொடங்கலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாப்டர் ஓவர்வியூ வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு சாப்டர், பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ, ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இஸ் தான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அப்ப ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்க எடுத்து சால்வ் பண்ணும் பொழுது கொஸ்டின் டைப் எப்படி கேட்டிருக்காங்க, நீட் பேட்டர்ன்ல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு, ஒரு கொஸ்டின் எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஒரு கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் நமக்கு எப்படிலாம் நமக்கு டிஃப்ரெண்டா காட்டுறாங்க. ஓகே, அப்படிங்கறத ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்னா அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணுவோம். Chapter or each chapter. Okay, chapter overview with PYQs. This is very much important strategy. And second one, watch one short revision video. இப்போ நிறைய பேரு நீங்க ஆஃப்லைன் ஆன்லைன் கோச்சிங் போனாலும் யூடியூப் செஷன் வாட்ச் பண்ணாலும் என்ன இருக்கும்னா, ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டா நமக்கு பிசிக்ஸ்ல நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் நிறைய இருக்கு, 28 இருக்கு. கெமிஸ்ட்ரியில நிறைய 20, about 20. பிசிக்ஸ் பயாலஜி சேர்க்கும் பொழுது about 20. அப்போ நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கும் பொழுது டைம் அங்க லேக் ஆகுது. எப்படி நம்ம ஒரு சாப்டர் கவர் பண்ணலாங்கிற கஷ்டத்துக்குள்ள நம்ம போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே, ஷார்ட் அடுத்த ஸ்ட்ராட்டஜி நாம என்ன சொல்றோம்னா, நீங்க யூடியூப்ல மேக்சிமம் நம்மளோட வேதாந்த் சேனல்ல ஒன் ஷார்ட் ரிவிஷன் பாருங்க. ஒரு சாப்டர் இப்போ மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ஒன் ஷார்ட் ரிவிஷன் பாருங்க, வாட்ச் பண்ணுங்க. அப்ப விஷுவலி எய்ட்ஸ், விஷுவலா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, ஸோ நமக்கு கான்செப்டை ரீகால், ஆல்ரெடி படிச்ச கான்செப்டை ரீகால் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைமும் சேவ் ஆகும். புரியுதா? ஆனா நீங்க வந்து சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்த வீடியோ, எந்த ஒன் ஷாட் வீடியோவை நீங்க பாக்குறீங்க? பிகாஸ் ஒரு சில பேர் உட்காந்து பார்ப்பாங்க ஒரு ஒன் ஷாட் வீடியோ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தொடங்கிட்டாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் அடுத்த நாள் டெஸ்டா இருக்கு. இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஒன் ஷாட் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தோணும், இந்த 3 hours வேஸ்ட்டோ, எனக்கு சரியான கண்டென்ட் கிடைக்கலையே, நம்ம எதிர்பார்த்த கண்டென்ட் கிடைக்கலையேன்னு அங்க ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வரும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் நாளை அவங்களுக்கு அந்த எக்ஸாம் இல்லையா. ஸோ அதனால நீங்க சூஸ் பண்ணக்கூடிய சோர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸிமம் நம்ம வேதாந்து சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டு கண்டென்ட் கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ நீங்க ப்ளீஸ் அதை ஃபாலோ பண்ணலாம். ரைட், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவைஸ் த்ரூ ஷார்ட் நோட்ஸ். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆல்ரெடி, நீங்க ஒரு லெசன் நீங்க எடுத்து படிக்கிறீங்கன்னா மறக்காம ஒரு நோட்டு பெண்ணை கையில எடுத்து வச்சு ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்கப்பா. ஷார்ட் நோட்ஸ் எழுதும் பொழுது அதை நீங்க ரிவைஸ் பண்ண முடியும். ஷார்ட் நோட்ஸ் எழுதும் போது ஒரு பெரிய கண்டென்ட் நீங்க ஷார்ட் பண்ணி எழுதுறீங்க, ஷார்ட்டாகி எழுதுறீங்க, மைண்ட் மேப்பா மாத்தலாம், ஃப்ளோ சார்ட்டா மாத்தலாம், ஃபார்முலாவா எழுதலாம். அது எல்லாமே ஷார்ட் நோட்ஸ் வச்சு எழுதும் பொழுது அதை ரிவைஸ் பண்ணும் பொழுதும் நமக்கு டைம் சேவ் ஆகும். ஒரு பர்டிகுலர் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் நீங்க பிசிபி ரிவைஸ் பண்ண.
ஓகே ரைட். அடுத்து பிராக்டிஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின். இப்போ நீட் 2026 எடுத்துக்கிட்டா நமக்கு டோட்டல் சிலபஸ் எதுல இருந்து வருது? நம்மளோட என்சிஆர்டி. அவர் நிறைய பேர் என்சிஆர்டில ஈவன் பயாலஜியா கூட இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், அதுல கூடிய எக்ஸசைஸா நம்ம போட்டே பார்க்க மாட்டோம்டா. கான்செப்ட் படிக்கிறோமா, கான்செப்ட் நமக்கு கிளியரா இருக்கா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்றோமா, மெட்டீரியல்ல சால்வ் பண்றோமா, அது போதும் நினைப்பாங்க. இல்ல, எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்பொழுதுதான் கான்செப்டை டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டீப் நாலேஜ் ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ல வேணும்னா ப்ளீஸ் எக்ஸசைஸ் வித் ஆன்சரோட அவைலபிளா இருக்கும் என்சிஆர்டில. அதை எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அது பண்ணவே கூடாது. ஓகே, சோ பிராக்டிஸ் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி. Finally, practice more and more previous year questions. உங்களுக்கு லிமிட்டேஷனே கிடையாது. ஓகே, ஒரு நாள்ல நீங்க 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் லிமிட்டேஷனே கிடையாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும் பொழுது டெஃபினட்டா உங்களுக்கு ஈஸியா பிராக்டிஸ் முடியும். ஓகே ரைட். So what are the 5 strategies I told you? See, chapter overview with the PYQ. Previous year question chapter wise நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ட்விஸ்டட் கொஸ்டின்ஸை தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க, நான் எப்படி என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நான் எப்படி ரெடி ஆகணும். 2024ல கேட்ட பிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அவ்வளவு டஃபா இருக்குது. கரெக்டா? அப்ப அந்த கொஸ்டின் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அடுத்து நீங்க 25ல அடுத்து நீங்க 2025ல டஃபா இருந்தது 26ல எழுதும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே ரைட். சோ அது மட்டும் இல்லாம ஒன் ஷாட் பார்க்கும்போது டைம் சேவ் ஆகும், கான்செப்ட் கிளாரிட்டி நல்லா கிடைக்கும், விஷுவலா பார்க்கும் பொழுது மெமரியில நல்லா சேவ் ஆகும். ஓகே ரைட். ரிவைஸ் பண்றீங்க, ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்றீங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணலாம். டஃபா இருக்கக்கூடிய டாபிக்லாம் நீங்க ஃபார்முலாஸ் எல்லாம் நேம் பாட்டனி நேம்ஸ் எல்லாம் எழுதி இது மேல எழுதி நீங்க உங்க இருக்கக்கூடிய இடத்துல ஸ்டிக்கி நோட்ஸ்ல பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ரைட். அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டினை மறக்காம பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மேக்ஸிமம் டு தி மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்ணலாம். ஸோ இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணும்போது ஈஸியா உங்களால பிசிபி சப்ஜெக்டை நல்லா படிக்க முடியும், உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஃபாலோ பண்ண தொடங்குங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த செஷன் பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செஷன் ரிலேட்டடா எந்த குவரிஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை பாக்குறேன். ஓகே, அப்ப தேங்க்யூ சோ மச். டேக் கேர்.